board. இது புது மாடல் போர்டு தான் இது. இதுதான் இது ரிமோட்டு. இது இன்டோர் போர்டு, இந்த அவுட்டர் போர்டு. இது டாப் ஷீட்டு தான். இதில் எரர் கோடு இதில் போட்டிருக்கு. இந்த எரர் கோடு போட்டிருக்குது. இந்த மாடல் போர்டோட எரர் கோடு தான் இதில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் கோத்ரேஜ் ஏசி இன்வெர்ட்டர் சொன்னால் எல்லா எரர் கோடும் சேமாக இருக்காது. எரர் கோடு மாறி மாறி வரும். அப்போ எந்த மாடல் போர்டு பார்க்குறீங்களோ அந்த ஏசி எரர் கோடு வந்துட்டு அவுட்டோர் போர்டில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அப்போ நீங்கள் அவுட்டோர் டாப் ஷீட்டு கழட்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது மேலே என்ன எரர் கோடு போட்டிருக்கோம். இதில் வந்துட்டு இன்டோர்லையும் எரர் கோடு வரும், அவுட்டோர்லையும் எரர் கோடு வரும். இந்த அவுட்டோரில் இந்த எல்இடி பார்த்தீங்களா, இந்த எல்இடி பிளிங்கிங் ஆகுது இல்லையா, இது வச்சு தான் எரர் கோடு கண்டுபிடிக்கணும். அது யாராவது எரர் வரும்போது அந்த எல்இடி பிளிங்க் ஆகும். அது பிளிங்கிங் ஆகும்போது எத்தனை வாட்டி பிளிங்க் ஆகுதுன்னு எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்துட்டு இதில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ 2 வாட்டி பிளிங்க் ஆகிடுச்சுன்னா என்ன, ரெண்டு வாட்டி பிளிங்க் ஆகிடுச்சுன்னா E6 எரர் போட்டிருக்கு. கம்யூனிகேஷன் இன்டோர் அவுட்டோர் கம்யூனிகேஷன் ஃபால்ட்னு போட்டிருக்கு. இன்டோரில் ஏதாவது டிஸ்பிளே என்ன காமிக்கும், E1. இன்டோரில் E1ன்னு காமிச்சா ஃபேன் மோட்டர் எரர். இதே மாதிரி தான் பார்க்கணும் எல்லாம். இப்போ இந்த கோத்ரேஜில் இந்த மாடல் கோத்ரேஜ் தான் இந்த எரர் கோடு கரெக்டாக இருக்கும். இப்போ நிறைய கோத்ரேஜில் நிறைய மாடல் வரும். அப்போ ஒவ்வொரு மாடலும் எரர் கோடு நீங்கள் அவுட்டோரில் டாப் ஷீட்டுகள்லாம் அந்த போர்டு மேலே ஒட்டியிருக்கும். அதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் என்ன எரர் கோடு வருது.